இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா எறா பொரி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான 1/2 கிலோ எறா எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயும் கலப்படமாக போட்டு தாங்க வைக்க போகிறேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். மீடியம் சைஸு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோன்னே இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது என்னென்ன காயின்றதை நான் சொல்கிறேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீயில் போட்டு தான் நல்லா வேக வைக்கணும். அந்த எண்ணெயிலே தான், தேங்காய் எண்ணெயிலே நல்லா காய்ங்க வதங்குச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. காய்ங்கெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வாங்க க்ளீன் பண்ணி வச்ச எறாவை அதில் போட்டு அதையும் நல்லா ஒரு 1/4 ஹவர் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மரில் தான் போட்டு நான் வதக்க போகிறேன். ஒரு 1/4 மணி நேரம் அந்த காயும் கூடிய அது வேகணும். வெந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட் பிடிக்கும்.
எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள். இதே மாதிரி பொறுமையாக வதக்குங்க. காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். திறந்து பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை சேர்த்துக்கலாம். ஏன் நான் லாஸ்ட்டில் புளி சேர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டே புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பு எல்லாம் காய்கறியில் ஏறி நல்லா அந்த டேஸ்ட்டு வராது. அதனால தான் நான் இப்போ இறக்கும் போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த புளியை ஊற்றுறேன். அதே மாதிரி நீங்களும் ஊற்றுங்க. புளி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் புளி ஊற்றி நல்லா சிம்மரில் வைங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் திரிஞ்சு, தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அழகாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இறாலாம் நல்லா வெந்திருக்கு. 1/4 மணி நேரம் வதக்கணும். 1/4 மணி நேரம் குழம்புல போட்டு கொதிக்கவும் விட்டுருக்கோம். புளி ஊற்றியும் ஒரு 10 நிமிஷம் குளிச்சிருக்கு. அதனால் இறா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழம்பு. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்திருக்குமா. இறா பொரி குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.